அனைவருக்கும் ஆண்மனை அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக ராகம் துவேஷம் என்றால் என்ன என்பது பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அன்பர்களே, ராகம் என்றால் ஆசை, துவேஷம் என்றால் வெறுப்பு. பெருமான் என்ன கூறுகிறார்? இந்த ஆசையும் வெறுப்பும் இருக்கவே கூடாது என்று பேசுகிறார்கள். அன்பர்களே, உலகில் 90 விழுக்காடு துன்பங்களுக்கு காரணம் ஆசைதான். ஆனால் ஆசை அறிமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமின் என்று திருமூலர் பேசுகிறார். துன்பத்திற்கு காரணம் ஆசைதான் என்று புத்தரும் பேசுகிறார். ஆசை அடிப்படை காரணமாக இருப்பதனால்தான் அதை துன்பம் என்று ஒதுக்கி வைத்துள்ளார். எனவே தனித்தன்மை எங்கே பாதிக்கப்படுகிறது என்றால், இந்த விருப்பத்தினாலும் வெறுப்பினாலும் தனித்தன்மை, ஒரு மனிதனுடைய தனித்தன்மை பாதிக்கப்படுகிறது. மேற்படி இரண்டினையும் நாம் நீக்கிவிட்டால் நாம் தான் சுதந்திர மனிதர்களாவோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், விருப்பத்தையும் வெறுப்பினையும், அதாவது ராக துவேஷங்களை அறவே ஒதுக்கி வைத்துவிட்டு, இதுவே என் கடமை, இதுவே என் தர்மம் என்று நாம் செயல்படும் போது நமது லட்சியம் நிறைவேறும். அன்பர்களே, எனவேதான் நாம் பெருமானார் ராகாதிகளை நீக்கி இயற்கையான பண்போடு மனதை பழக்க வேண்டும். அதாவது ஆன்மாவின் இயற்கையான குணம் தயவு. ஆகவே விருப்பு வெறுப்பு என்னும் தீமையில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறார். கரண ஒழுக்கத்தில் பெருமான் இதனை அழகாக விளக்கியுள்ளார்கள். சரி, இந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாத நிலையில் தான் மனம் அடங்கும், இறைவன் மீது ஒரு மாறாக அன்பு உண்டாகும். அப்படி மறப்பற்ற நெஞ்சத்தில் தான் இறைவன் வாழ்வான். இன்றைய மருத்துவ உலகம் ராகாதிகளை காம, குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற தீய குணங்களால் மனநோய் மற்றும் உடற்பிணிகள் ஏற்படுகிறது என்கிறார்கள். எனவே அன்பர்களே, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் நன்கு பழகி வந்தால் மேற்படி எல்லாம் தீமைகளும் நம்மை விட்டு பறந்தோடி விடும். எனவே அன்பர்களே, ராகம் என்னும் ஆசையை விட்டு விடுவோம். இதனை நிஷ்காமிய தர்மம் என்பார்கள். எனவே ஆசையினை துறந்து உலகியல் அழுத்தங்களில் இருந்து விடுபடுவோம். அன்பர்களே, வேண்டாம் ராகம், வேண்டாம் துவேஷம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.